வணக்கம் நண்பாஸ். நம்ம இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைல் போன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அதுலயும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 99% வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா வந்து 4G நெட்வொர்க் வந்து போட்டுட்டு இருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த 4G நெட்வொர்க் வந்து பயங்கர ஸ்லோவா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ், அதாவது மத்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது 4G நெட்வொர்க்ல வந்து இந்தியா வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வர நெட், அதாவது இந்தியாவில் வர 4G நெட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மத்த கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 86வது இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ அதாவது 4G நெட்வொர்க்ல வந்து இந்தியா வந்து 86வது இடத்துல வந்து இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பக்கத்து கண்ட்ரிஸ் ஆன ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா 4G நெட்வொர்க் வந்து இந்தியாவோட 10 மடங்கு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க யோசிச்சிருக்கீங்களா எதுக்கு வந்து இந்தியால வந்து நெட் இவ்வளவு ஸ்லோவா கிடைக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ எதுக்கு ஸ்லோவா இருக்குன்னு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ எதுக்குடா இந்த 4G நெட்வொர்க் இந்தியால மட்டும் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. உங்க மைண்ட் வைஸ் வந்து நான் வந்து கேட்ச் பண்ணிட்டேன். சோ எதுக்கு ஸ்லோவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ மொபைல் போன் யூஸ் பண்றதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து இருக்கு. சோ அதாவது பாத்தீங்கன்னா அதிக மொபைல் போன் யூஸ் பண்ற கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 2வது இடத்துல வந்து இருக்கு. இது வந்து ஒரு முதல் காரணமா இருக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைல் போன் யூஸ் பண்றதுனால, அதாவது செகண்ட் பிளேஸ்ல வந்து இந்தியா இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்றதுனால இங்க வந்து நெட்வொர்க் வந்து ஸ்லோ வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா கம்பேர் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைல் போன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டவர் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதாவது டவர் பாத்தீங்கன்னா நிறைய வந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், சைனா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டவர்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ நெட்வொர்க் வேண்டிய பாத்தீங்கன்னா இந்த 4-5 கண்ட்ரில பாத்தீங்கன்னா நிறைய டவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியால வந்து அவ்வளவுக்கு டவர் இல்ல, நெட்வொர்க் கனெக்ஷன் டவர் வந்து இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டவர் வைக்கலாம். ஆனா வெச்சாலும் ஒரு டிராபேக் இருக்கு. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம 2.0ல வர மாதிரி நிறைய குருவிகள் அதெல்லாம் சாவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா கம்மியான டவர்ஸ் தான் இருக்கு. சோ ஒரு டவர்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் விட நிறைய பேர் வந்து அந்த ஒரு டவர்ல கனெக்ட் பண்றதுனால தான் நம்மளுக்கு வந்து 4G நெட்வொர்க் வந்து கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சில பல டவர்ல மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைபர் வயர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஃபைபர் வயர் எந்த டவர்ல யூஸ் பண்ணிருக்காங்களோ சோ அந்த டவர்ல மட்டும் தான் நெட் 4G நெட் வந்து கரெக்ட்டா வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இருக்கிற ஏரியால வந்து எப்படி 4G நெட்வொர்க் கிடைக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். சோ அடுத்த வீடியோல சந்திப்போம். இப்போதைக்கு உங்களாம் தமிழ் 2.0 தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம், முகக்கவசம் உயிர்கவசம். பை பை கைஸ்.